பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது இறை வசனத்தை நாம் தியானிக்கலாம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வந்தது. இன்னைக்கு அநேக உலகத்தில் இருக்கிற 99.9% மனிதர்கள் சொத்து சேர்ப்பது, இடம் வாங்குவது, செல்வங்களை சேர்த்து வைப்பது, அடுத்த ஜெனரேஷனுக்கு நிறைய காரியங்களை செய்யணும்னு சொல்லி பூமிக்குரியவைகளை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா வேத வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மேலானது என்று சொன்னால் அது பரலோகம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. அவருடைய வருகையின் போது எடுத்துக்கொள்ளக்கூடிய தகுதியுடைய பாத்திரமாய் நான் இருக்கிறேனா, அந்த மேலான பரலோகத்தை அடைவதற்கான தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்து ஒவ்வொரு நாளும் அதற்கான ஆயத்தங்களை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாளிலே நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம நிறைய நேரம் நம்ம நினைத்ததுண்டான்னு எனக்கு தெரியல. நான் அதிக முறை நினைத்திருக்கிறேன், பரலோகம் எப்படி இருக்கும், அங்க இருக்கிற சாலிகள் எப்படி இருக்கும், ஆண்டவர் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக எனக்கென்று வைக்கப்பட்ட ஸ்தலம் எப்படியாக இருக்கும், அதை எப்படியாக ஆண்டவர் கட்டியிருப்பார், மனிதர்கள் கைகளினால் கட்டப்பட்டவைகள் அது அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவரை எனக்காக ஏற்பாடு செய்த அந்த வீடு எப்படியாக இருக்கும் என்று சொல்லி அந்த தூதர்கள் எப்படியாக ஆண்டவரை துதிக்கிறாங்க, ஆண்டவருடைய சிங்காசனம் எப்படி இருக்கும், அந்த பரிசுத்த தேவனுடைய பிரகாசம் எப்படி இருக்கும், அவரே நித்திய வெளிச்சமா இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பரலோகத்துல சூரியன்லாம் இருக்காதே, அப்ப ஆண்டவருடைய வெளிச்சம் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நான் நினைத்ததுண்டு. ஆனா என்னால அதை நினைத்து பார்க்க முடியல. ரொம்ப மேலான ஒரு காரியமா அது இருக்குது. பிரைஸ் தி லார்ட். அதனால அதையே தேடுங்கள், நாடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படியாக இனி வரக்கூடிய நாட்களிலே பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தேடுவது ஒரு புறம் இருந்தாலும் மேலான பரலோகத்தை அடைவதற்கு நான் தகுதியுள்ளவளா இருக்கிறேனா, தகுதியுடையவனா இருக்கிறேனா, இன்னும் எப்படி நான் தகுதிப்படுத்திக் கொள்ளணும், அந்த இடத்தை அடைய நான் என்ன செய்யணும்னு சொல்லி வேதத்தின்படி நம்மளை சரி செய்து கொள்வோமானால் நிச்சயமாக ஆண்டவருடைய வருகையிலே நாமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பர்சனா இருப்போம். நம்ம ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, அருமையான வார்த்தையின் மூலமாக மேலான காரியங்களை நாடுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படியாக புத்தியுள்ள கன்னிகைகளை போல விழித்திருந்து உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்பட்ட ஜனங்களாய் எங்கள் நிமித்தம் அநேகரை நாங்களும் ஆண்டவரை ஆயத்தப்படுத்த, உமக்குள்ளாக நாங்கள் ஆயத்தப்படுத்த, உம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே இன்னும் அநேகர் சேர்க்கப்பட நீர் எங்களை கருவிகளாய் எடுத்து பயன்படுத்தும்படிக்கு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியே நீர் எங்களை வணைவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.